ஓகேப்பா. ஜெயஸ்ரீ ஆத்திச்சி அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் நமது தியானத்தை தொடருவோம். கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று இரு கைகளையும் அவதானிப்போம். எமது தலை உச்சிக்குழியில் என்ன என்ன நடைபெறுகின்றது, கைகளில் என்ன நடைபெறுகின்றது? வலது கையை எமது தலை உச்சிக்கு மேல் ஒரு 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். கண்களை மூடி சிறிது நேரம் நமது தலை உச்சிக்கும் நமது கைக்கும் வலது உள்ளங்கைக்கும் இடையில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கவனிப்போம். எமது வலது கையால் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து குண்டலினி எண்ணெயை முள்ளந்தண்டு வழியாக மேல் கொண்டு செல்லுவோம். தலை உச்சிக்கு மேல் எமது கையை கொண்டு வந்து விரல் நுனிகள் 5 விரல் நுனிகளையும் சஹஸ்ராரத்தை நோக்கி கொண்டு வந்து அங்கு கொண்டு வருவோம். இவ்வாறு 7 தடவை செய்வோம். ஒரு தடவை செய்துவிட்டோம். 2வது தடவை மெதுவாக முள்ளந்தண்டில் இருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, இருதயம், விஷுதி ஆகிய தலை உச்சியில் இருந்து நமது முள்ளந்தண்டை நாம் முழுமையாக கவனிப்போம். முள்ளந்தண்டு அதாவது சுழுமுனை நாடி விரிய வேண்டும்.
மூச்சை அதனூடாக நாம் மூச்சை உள்ளெடுத்து வழிவிடுவோம். மூன்றாவது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய சஸ்வர. நாலாவது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய சஸ்வர. அஞ்சாவது தடவை நமது கவனத்தால் கொண்டு வருவோம். நாம் கையை மேலே கொண்டு வரும் போது நாம் நமது சுழுமுனை நாடியை அவதானி. ஆறாவது தடவை ஏழாவது தடவை இப்பொழுது எமது வலது கையை மீண்டும் 2 அங்குல உயரத்தில் வைப்போம். எமது கவனத்தையும் சுவாசத்தையும் ஒன்றாக கொண்டு வருவோம். சுழுமுனை நாடி சுழுமுனை நாடியே எமது இருப்பின் அச்சு ஆகும். அந்த அச்சில் முழு கவனத்தையும் வைப்போம். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் பார்ப்போம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வந்து வலது கையை ஒரு 4 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை 4 அங்குல உயரத்தில் வைத்து கவனிப்போம். இப்பொழுது நமது இரு கையையும் இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். மெதுவாக மூச்சை நாம் உள்ளிழுப்போம். சாரம் வழியாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை நாம் சுழுமுனை நாடி வழியாக சென்று பிறகு அங்கிருந்து முழுமையாக வெளிவிடுவோம்.
நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது சஹஸ்ராரம் வழியாக உங்கள் கை விரல் நுனிகளையும் பாருங்கள். அதன் மூலமாகவும் மிகவும் மென்மையாக நீங்கள் அந்த நுண் அதிர்வுகளை உள்ளிழுக்கலாம். பின்பு சஹஸ்ராரம் மூலம் வெளிவிடுங்கள். இந்த தலையில் இருக்கும் துவாரம், இந்த பிரம்மராந்திரம், அது திறக்கப்படும் போது நமக்குள் இருக்கும் வேண்டாதவை அனைத்தும் அதன் மூலமே வெளியேற்றப்படுகின்றது. அதுவே நிரந்தரமான வெளியேற்றம். அனைத்தும் முதலில் மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை செல்வோம். மூலாதாரத்தில் வேண்டாத அனைத்தும் அங்கிருந்து நாம் சஹஸ்ராரம் நமது பிரம்மராந்திரம் வழியாக வெளியே நமது மூச்சு காற்றோடு வெளியேற்ற விட்டு விடுவோம். இப்பொழுது நமது மூச்சை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். நமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எதிரான அனைத்தையும் அன்னையின் அருளால் நாம் நமது பிரம்மராந்திரம் மூலமாக முழுமையாக வெளியேற்ற விட்டு விடுவோம். இப்பொழுது நமது மூச்சு காற்றை நாபி பவசாகரத்துக்கு கொண்டு வருவோம். வெளியேற்றி விடுவோம். இப்பொழுது இருதயம், இப்பொழுது விஷுதி, விஷுதி சக்கரத்தில் நாம் 2-3 தடவை செய்வோம். விஷுதி சக்கரத்தில் செய்யும் போது நமது கை விரல்களாலும் நாம் பரம சைத்தன்யத்தை உள்ளுக்கு வாங்கிக் கொள்வோம். பின்பு முழுவதுமாக பிரம்மராந்திரம் மூலமாக வெளியேற்றுவோம். ரெண்டு மூன்று தடவை நாம் செய்து கொள்வோம். நமது விஷுதி சக்கரத்தில் மிகவும் மென்மையாக நாம் இதை செய்வோம். விஷுதி சக்கரத்தில் இருந்து செய்யும் போது எமது முழு தலையிலும் நாம் கவனத்தை போடுவோம். எமது தலையில் உள்ள அனைத்து சக்கர பீடங்கள் மூலமாக நாம் இந்த காற்றை வெளியேற்றுவோம். இதன் அர்த்தம் நாம் எமது தலையை தளர்த்துவோம். முழுமையாக தளர்த்தி தலை உச்சி அனைத்தையும் நாம் இந்த மூச்சு மூலமாக தளர்த்துவோம். மெதுவாக உள்ளிழுத்து
உள்ளிழுத்து வழிவிடுவோம். இப்பொழுது பார்ப்போம், எமது கவனம் எமது சுவாசத்தோடு அமைதி அடைகின்றது. இந்த பிராண சக்தி எமது கவனத்தோடு அமைதி அடையும் போது எமது மன சக்தியும் அமைதி அடைகின்றது. எமது மன சக்தி எண்ணங்களை தருவது அது அமைதி அடைகின்றது. எமது பிரம்மராந்திரம், அதாவது தலை உச்சி குழி தளர்வடைவதை நாம் காணலாம். இந்நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜியை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். முதலில் நமது இடது நாடியை சமநிலைப்படுத்துவோம். மெழுகுதிரி பாவிக்க விரும்பினால் நீங்கள் பயன்படுத்துங்கள். பிரார்த்திப்போம். ஸ்ரீமாதஜி, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதனால் ஏற்பட்ட தாக்கங்கள் அனைத்தையும் எனது மனதிலிருந்தும் எனது ஞாபகத்திலிருந்தும் முழுமையாக எடுத்து விடுங்கள். கடந்த காலத்தில் எது நடந்ததோ அவை அனைத்தின் மூலமாகவும் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதே மிகவும் முக்கியமானதாகும். ஏதோ காரணத்துக்காக நாம் அவற்றுள் எமது கடந்த காலத்தில் சில சம்பவங்கள் அனைத்து சம்பவங்களும் ஏதோ காரணத்துக்காக நடைபெற்றிருக்கின்றது. எது நடந்தாலும் நாம் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு காரணத்துக்காக. ஏனென்றால் அது எமது பூர்வ ஜென்ம புண்ணியம். எனவே கடந்த காலத்தை பற்றி அவற்றை நாம் முழுமையாக விட வேண்டும். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், அதையே நாம் பார்க்க வேண்டும். ஸ்ரீமாதஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன்.
நமது இடது நாடி தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம். மாத்துச்சி, உங்கள் அருளால் நான் தூய ஞானத்தை பெற்றுக்கொண்டேன். நான் தூய தெய்வீக ஞானமாக இருக்கின்றேன். மாத்துச்சி, தங்கள் அருளால் நான் வாழ்க்கையில் அமைதியையும் மன திருப்தியையும் பெற்றுக்கொண்டேன். தாராள குணத்தை பெற்றுக்கொண்டேன். மாத்துச்சி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இந்த ஆதி உன்னத உண்மையை உணர்ந்து கொண்டேன். அது அனைத்தும் தங்கள் அருளாலேயே தாயே. மாத்துச்சி, எனது பிள்ளைகளை நினைத்து நான் எந்த குற்ற உணர்வும் இல்லாது நான் என்னை எதிர்கொள்வேன். தங்கள் அருளால் எனக்கு எனக்கு கிடைக்கும் தைரியம், ஞானம் மூலமாக நான் என்னை எதிர்கொள்வேன். எனது பிள்ளைகளிலிருந்து தப்பி ஓட மாட்டேன். என்னை எதிர்கொண்டு நான் என்னை திருத்துவேன். மாத்துச்சி, தங்கள் அருளால் எனது தியானத்துக்கு, இந்த ஆத்ம வாழ்வுக்கு வரும் தடைகள் அனைத்தையும் வெற்றி கொள்வேன். இந்த வரும் தடைகள் அனைத்தும் பொய்யானவை. அவை அனைத்தும் மாயை. நான் அவற்றுக்குள் அகப்படாது அவற்றை நான் தங்கள் அருளால் வெற்றி கொள்வேன். இப்பொழுது எமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். மெழுகுதிரி செய்தவர்கள் இப்போது உப்பு நீரில் கால்களை வைக்கலாம். இப்பொழுது எமது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது எதிர்கால வாழ்வு, அதை பற்றிய பயம், கவலைகள், அதீத சிந்தனைகளை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தேவையற்ற தூய்மையற்ற செயல்களை நான் கைவிடும் ஞானத்தை எனக்கு தந்தருங்கள். எனது கவனத்தை திசை மாறச் செய்யும் அனைத்தையும் நான் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன். எனது கவனத்தை திசை மாறச் செய்வது எனது எண்ணங்களே. இந்த எண்ணங்கள் எனது அகங்காரம், மமகாரத்திலிருந்து வருபவை. நான் என்ற அகங்காரம், மமகாரத்திலிருந்து வரும் எண்ணங்கள், ஐடியாக்கள் அனைத்தையும் நான் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன்.
எமது அகங்காரம் மமகாரத்தை நாம் சரணாகதி செய்த பின்பு எமது மனம் அமைதி அடைகின்றது. எமது கவனம் மனதுக்கு அப்பால் செல்கின்றது. ஆத்ம நிலை பிரம்மராந்திரத்தில் எமது கவனம் முழுமையாக அமைதி அடைய விட்டுவிடுவோம். ஆத்ம நிலை, அந்த ஆத்ம நிலையில் இருந்து கொண்டு நாம் எம்மை கவனிப்போம். எம்மை முழுமையாக நமது குருவுக்கு ஸ்ரீ மாதாஜிக்கு வெளிப்படுத்துவோம். எனது இதயத்தில் என்ன இருக்கின்றது? ஸ்ரீ மாதாஜி எனது இதயத்தை குழந்தை போன்ற தூய இதயமாக மாற்றி தாருங்கள். எனது இதயத்தில் உண்மை, நேர்மை, தூய்மை இருக்க அருள் புரியுங்கள். எனது அறிவு நேர்மையான அறிவாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது இதயம் பாரமில்லாது எளிமையாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது இதயத்துக்கு வந்த அருளுங்கள் தாயே. எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் எனது இதயத்தில் ஒளியூட்டி தாருங்கள். தூய்மையற்ற ஆசைகள், அலைபாயும் கவனம், கோபம், பகை, சண்டை, சச்சரவு, வேண்டாத உலக விடயங்கள், அறிவின்மை, போட்டி, பொறாமை, இவை அனைத்திலும் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். ஆத்மாவின் நற்பண்புகளை எனக்குள் ஒளிரச் செய்யுங்கள். நான் தனித்தவன் அல்ல. பிரம்மத்தின் ஒரு அங்கமாகும். தங்களுடைய அங்கமா நான் தங்களுடைய அங்கமாவேன். தாங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றீர்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை. இங்கு நான் என்று சொல்லும் போது எனது அகங்காரம், மமகாரம் அவற்றால் வரும் எண்ணங்கள் என்னை சரியாக வழிநடத்த முடியாது. அவற்றுக்கு மேலால் அவற்றை அனைத்தையும் சரணாகதி செய்து ஆத்ம நிலைக்கு செல்லுவோம். ஆத்மா அமைதியானது. அந்த ஆத்ம நிலையில் ஆத்மா நம்மை வழிகாட்டுகின்றது. நமது உள்ளுணர்வுகள் மூலமாக பல வழிகளில் வழிகாட்டுவதை நாம் உணரலாம்.
மாத்துச்சு ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகும் போது, அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம சைத்தன்யத்தோடு நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது நாம் தியான அனுபவங்களை உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த அனுபவங்களை ஆழமாக சென்று ஊடுருவி அறியும் அறிவூட்டப்பட்ட கவனத்தை, தூய்மையான ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனத்தை எனக்கு தந்தருளுங்கள். சுழுமினை நாடி வழியாக நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளும் அடியில். எமது சுழுமினை நாடி வழியாக கவனிப்போம். மூலாதார சக்கரம், மாத்தச்சி எனது இந்த உண்மையை தேடும் பயணத்தில், இந்த சாயோகா பயணத்தில் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க எனக்காக புரியுங்கள். ஆத்மா பரமாத்மாவின் ஒரு அங்கமாகும். இந்த எமது ஆத்மா பரமாத்மாவை தேடுகின்றது. அதாவது குழந்தை தாயை தேடுவது போல் நாம் எமது நித்திய பெற்றோர் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை நாம் தேடுகின்றோம். தாயை தவறவிட்ட ஒரு குழந்தை தாயை தேடுவது போல் நாமும் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தை நாம் தேடுகின்றோம். அதில் உண்மை, நேர்மை, தூய்மையை எனக்கு தந்தார்கள். அங்கே எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது, முழுமையான பாதுகாப்பு. இந்த உலக வாழ்வில் என்னை முழுமையாக வழிநடத்தும் சக்தி என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. அந்த அமைதி நிறைந்த நிலை, அந்த தியான நிலை
மனம் தெளிவடைந்த நிலையில் நாம் சிறிது நேரம் அந்த தியான நிலையில் இருப்போம். அங்கு எண்ணங்களுக்கு இடமில்லை. அந்நிலைக்கு செல்ல நம்மை தடுப்பது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நமது அகங்காரம் மமகாரத்தால் வருபவை. அவற்றை முழுமையாக மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன். அதுபோல் தாயே, எனது எனது தவறுகளையும் மன்னித்து விடுங்கள். என்னோடு தொடர்பான கர்மாக்களை முழுமையாக மன்னித்து விடுங்கள். எனது நாட்டின் கர்மாக்கள், எனது முன்னோரின் கர்மாக்கள், முற்பிறப்பில் நான் செய்த கர்மாக்கள், இந்த பிறப்பில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள், அதன் விளைவால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் எனது கர்மாக்களால் நான் மற்றவர்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பு அனைத்தையும் முழுமையாக மன்னித்து அதிலிருந்து நம்மை முழுமையாக அனைவரையும் முழுமையாக விடுவித்து விடுங்கள். இந்த உலகில் இருக்கும் அனைவருக்கும், நல்லவர்களோ தீயவர்களோ, அனைவருக்கும் அவரவருக்கு ஏற்ப விமோசனம் கொடுக்க வல்லவர் தாங்கள் ஒருவர். மற்றும் தங்களுடைய வழி அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். தாங்கள் அன்பு காட்டினாலோ கண்டித்தாலோ அவை அனைத்தும் அன்பின் நிமித்தமே. எனவே நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன். மன்னித்து தங்களிடம் சரணடைக்கின்றேன். என்னையும் சரணடைக்கின்றேன். பிரம்மராந்திரத்தில் நாம் கவனிப்போம். இரு கைகளிலும் அதிர்வுகளை கவனிப்போம்.
இன்னும் ஒரு 2 நிமிடம் தொடர்ந்து இந்த கவனத்தை வைப்போம். இந்த அன்பு அலைகள் பரம சைத்தன்யத்தை நாம் தலை மூலமாகவும் கைகள் மூலமாகவும் உள்வாங்கிக் கொள்வோம். நமது மனதிடம் சொல்லுவோம், சற்று அமைதியாக இருக்குமாறு. இந்த அமைதி நிலையில் நாம் வெள்ளிக்கிழமை கேட்ட உரையின் பாகம் 2 நாம் கேட்போம். ஸ்ரீமாதிஜி படைப்பு பற்றிய அவருடைய உரை தொடர்கின்றது. நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம்.
But also Adi Shakti, through her Mahasaraswati power, has created the 5 elements. Before everything else, she created a Tanmatra, as you call it. I mean, if I go into details, it's going to be too much for you. But first of all, the causal essences were created by her. But if I say like this, there won't be anything false. If I say that just by seeing, by her sight, by her drishti, she has created this light. Just by her breathing, she has created air. Because her desire is the last one. Because she desired there should be air, she created air. Like that, her smell has created the causal gandha, which has created this Mother Earth. And it has started from her only, from her desires. By her desiring it, it was created for her. And that's how it was created in the whole universe, which was later on made into earth, moon, sun, and all this. Actually, it was her mere desire which brought forth these things. For us, it is impossible to understand someone like that, who just by mere desire can create. But when we think of somebody who is above all the powers of the world, the one who is the highest of all, she can do anything she feels like. Can't we think like that? We cannot think of someone like that. We think of God, who is almighty, we call him. But when we talk of his mights, we start laughing. How can she can do anything she wants? It is only her mere desire that has brought forth all these creations. And all these things that you see in this world are created only by her desire. She created Akasha. She created all these 5 elements which you know. And then she started her another form, which we call as the Mahalakshmi form. Before that, I think I should tell you about Sri Ganesha's existence in the matter. He acts in the matter as vibrations, as Mahasaraswati vibrations. They are electromagnetic vibrations. Mahasaraswati vibrations are electromagnetic vibrations. We can say that electromagnetic, and also there is sound, and all these 5 elements are expressed in that. You can record them, because if you take a sulfur dioxide, for example, a sulfur dioxide, and 2 oxygen and 1 sulfur, and if you wash them properly under a very highly you can try, I mean, I don't know if people have tried it, but you can try and find out, and put it under a very highly developed microwave microscope, you can say. You can see that the oxides, oxygen things, and sulfur is stationary, but these 2 are vibrating. They are vibrating. There's a vibration going between these bonds. They can be isometric also, they can be symmetric, they can be even, uneven, and they can be expanding and closing like that. So there are 3 types of vibrations we find, and the 4th side is nothing but Sri Ganesha himself, who is controlling. So this we can see with our naked eyes, if you want to see, even if you are realized or not. From where does these vibrations come? In the minutest paramanu, as you call the molecules. In a molecule, how do you get these vibrations? Can you explain this? It is so much. Sukshmatara sukshma. The powers of Ganesha are very, very subtle. And they enter into the matter and create this kind of vibrations, which you can even see and record, electromagnetic vibrations in even a one small little molecule. So we have in these, as I told you, into the periodic level, periodic laws of elements, you can find out that all the elements are divided into 8 types. Just see, how can all the elements be divided into 8 parts without somebody being there? Can you do something without
organizing a proper chart of these elements? Just think about it. You see, when we challenge God, we have to understand that in this world, everything is so well organized. There are 8 elements spread out so well, placed so well, and it has a particular style of behavior. And every element is different in numbers and protons, and these numbers are very well calculated in such a manner that the end of this, and the last circle, that the last circle of all the protons should be 8. If it is not 8, if it is less than 8, then it creates a valency problem. It is so well organized that even you study this, if there is anybody who knows a little bit of chemistry, you know. So if you know chemistry, it's such a wonderful thing. We take it for granted. We think it is our right to have the matter so well organized for us. But the valencies are all depending on such a nice organization of these 8 protons at the outer thing. This is all done through the Mahasaraswati power. But the vibrating force, now see, there is a vibrating force. This is all done through the, as I told you, through the Mahasaraswati power she creates. Now the vibrating force keeps it existing. Matter also exists, it must exist. If it does not exist, nothing can exist. So the existence force is given through the Mahalakshmi force, Mahakali force, which is acting through Shri Ganesh, who is sitting at the nucleus. He is sitting at the nucleus of every, can you imagine how much it must be? Every molecule and every atom. You cannot understand the finiteness of it. Now see, say take one element like gold. How many molecules it has? Can you calculate? Beyond us. How many, yes, you can say atoms it has. You just cannot calculate. And then how many Ganesha's pictures must be there? This is how is it achieved. Is another thing which I will tell you if I come in the way. Like how infinite reflections are got into, and why there are 2 things like Shiva and Adi Shakti. The reason is it has to create an infinite reflection. How do you create an infinite reflection? Do you know that? Anybody who knows physics? If you place in the center of 2 mirrors something, then the reflections are infinite. So the first mirror is the Adi Shakti and the second mirror is this creation. And that's how you can get infinite reflections on this earth. This is the reason why you can get infinite reflections. And that's why you had to create another one who reflects it. And that's why there have to be 3 identities. One, the God Almighty, then Adi Shakti, and then the whole universe. It had to be that way, otherwise you cannot create infinite reflections. Now somebody who has done this job must be a very clever man, no doubt. When human beings think that they can know God through their buddhi, they must know how can you reach this buddhi, this supreme. How much labor he has taken to create us. After creating the matter, then he, or I should say his power, as Mahalakshmi descends on this earth. Mahalakshmi helps in sustenance. Sustenance means all the scanning of all these elements.
when they create the matter is differently created for different purpose. Now, what is the ultimate? The creation has its ultimate aim is to create human beings, this creation. Just imagine. You people are so great that for you all these troubles have been taken. Such an important thing is a human being that all these troubles are taking, all matter, all everything is used just to create you. This is the ultimate aim. Sort of a stage has to be laid down and you come, the Sahajogis come on the scene, you can say. Just the instrument of man is to be created. Now why God wanted to create an instrument of man? Because He wanted to create an instrument which could feel Him, which could understand Him, which could emit Him, like Krishna creating his Murli. He just wanted to play through our instruments His power. But He didn't want to do it through the dead instruments like these, but through the living instruments. Supposing if this can understand, can love, has a human mind, and if my voice is passing through it like a hollow personality, then we can say that this is a realized personality. But this is not a living being. You are a living being. You are made specially with all these difficulties for millions of years have been worked out so carefully, so delicately, one after another. We have to now jump to the evolution part because you see it's a very long thing. Huh? So now we have to come to the most important part, which is evolution, which we should understand because we know evolution through science. When these three forces came into being, before creating any earth or before creating this universe or anything, first they had to draw out a proper picture about it and a proper understanding of it. You see, as before doing anything, say we have to plan out things, we have a planning commission. First of all, we sit down with the planning commission. In the same way, first they had to form a stage where they just plan out the things. This stage we can call it as the Vaikuntha state. Because this is not the earliest state. This is created later on. First, the planning state is known as the Vaikuntha state. At this stage, they created all the incarnations. Incarnations were not created after the earth has been created, which is a very wrong idea. They created all the incarnations at the Vaikuntha state, where you and I never existed at that time. This earth never existed. And nothing existed that you see with your naked eyes now. But a state of existence, the first one known as the Vaikuntha state existed. In that Vaikuntha state, the planning of the whole universe and the whole cosmos and all that was decided. So the first person who had to come on this was Shiva, because without him nothing can exist. But where to settle him down? Because he is to be reflected onto something. If Shiva has to be reflected onto someone, you have to create a reflector. So they had to first think of the one primordial being or one huge identity, you can call it, known as Virat.
they created Virata. This will be the Virata. This will be the complete form of the primordial being. This is the one I am telling you about, this reflector, the first one. The God Almighty has to be reflected. So first let us create first of all the primordial being, the Virat. In the Virat, they created different incarnations. Incarnations are not created from human beings. I don't know why people think like that. They cannot be created by human beings. But they were first created. You see, evolution is all right from amoeba to human beings. But there is no evolution for incarnations. They are made like that from the very beginning. The complicated. As you have seen in the Virat, I have shown you the picture of the Virat. The three powers of Mahakali, Mahalakshmi and Mahasaraswati met at the Agya Chakra. And there they produced 2 children each. It's not a story, it's a fact. Again, as brothers and sisters. And these brothers and sisters means the relationship is of a temporary nature but of a subtler temperament. And then they were married, intercommunication took place. Mahalakshmi, Mahasaraswati and Mahakali created altogether 6 children who were married. Intermarriage took place. By that intermarriage, they got an entity which was a male kinetic personality and a potential energy with it. Such a combination. And they placed those incarnations on different chakras. They brought from the top, all of them were brought from the Agya downward and placed all the chakras. These incarnations, as you know, are placed on different chakras of the Virata. Many people won't understand this and won't like to hear this also, because human beings are so egoistical that they cannot understand that there is, if a God who is almighty, who is going to do everything, he has his own ways of doing it. Now whether I am telling the truth or not, you can verify it with vibrations. You can see for yourself how incarnations were created. And all these incarnations were placed in the Virata state. Here, to create the reflection on the other side, Shiva was removed from the Shakti as it was removed in the beginning. And it was placed on top of the Virata's head as the Sadashiva's Pitha. In the same way, we too have a Sadashiva's Pitha on our head. You see, we are the reflection of the reflector. So we too have the same style. We too have a Sadashiva's Pitha on our head. He is also placed here only. But when the Kundalini enters into the being, when he is in the womb of the mother, that time this Sadashiva Pitha, or we can say Sadashiva from this Pitha, descends into the heart. And that's how you hear the first throb in the heart. It is just the same as it happened in the Virata.
But at the Vaikuntha stage, this was not created. The second reflector was not created. Only the first one. So only the Virata was created, and in his being, in the planning stage, first of all, these officers, you can say, in charge of these chakras were created by Adishakti. God is the witness, and she is doing the play, and she creates those chakras. In the chakras, she places all these deities to govern. Now, there is the existence, there is the creative force, and there is the evolutionary force, all inside the Virata state. Now, this is at the Vaikuntha state, we say, because this state is on this first reflection. It is not in us, or we cannot feel it, the Vaikuntha state, because it is in the first. Then another state was created, then third was created, then the fourth one is the Bhavasagara, is the state at which all of us were born. First, in the fourth state, now can you think of a 4-strata personality which is facing a mirror. Now, which is the first one shows is the topmost, and that's why the topmost shows is the Bhavasagara. But if you can go deep down into your state, you can feel all the other three. But first of all, the one which you can see and feel it is the Bhavasagara. So you are born in the Bhavasagara. At this state, you are at the Bhavasagara state. At this Bhavasagara state, now you are created and you have to evolve. At this time, the Mahalakshmi power acts to evolve you. You already know how evolutionary things have taken place, but I will tell you how evolution has taken place according to our Puranas, and which is a fact. The evolution of man started first from the amoeba, you can say, because the life came into being into water. As I told you, first the water was created. In the water, the amino acids were formed, amoeba were formed, fishes were formed. And fishes, when they were formed, they found, the smaller fishes found it difficult to exist because of the bigger fishes were trying to eat it. It comes as a reciprocal thing. They were absolutely fed up of this destruction that was going on. At this time, Sri Vishnu himself, the one who is the evolutionary force, descended on this earth as the Matsyavatara. He helped some of the fishes to cross across the shores. By crossing across, they had that courage. She was the leader. And then others started crossing across. This was the first evolutionary stage which we know. These fishes became reptiles later on, as you know, in the evolutionary stages that they became reptiles. But how did they become reptiles? There must be someone who must have given them the lead. It was again Sri Vishnu, who came on this earth as a Kurma. And lots of things were done at this time in the Vaikuntha stage. Before he came on this earth as a Kurma Avatara, at the Vaikuntha stage, when they created this earth, they planned this whole Virata and wanted to create on this side of the reflector, the whole planning and the whole thinking and all that process brought forth some sort of a waste matter. It brought forth the waste matter. This waste matter got contaminated, or you can say got stagnated onto one side, which was neglected somehow. And through it started coming out some satanic forces. And there was a big fight between the satanic forces and the good forces. It actually happened in the third stage,
not at the Vaikuntha stage, but at the third stage. Because when the planning started, the working out started, these satanic forces started working out. Now people may say, why God created satanic forces? He did not. But eventually they turned out to be. Because at the second stage, when some of the devas who were created, again they were not evolved people, they were created devas in charge of all these elements and all the working. You see, you have to create also officers for people who have to go in the field and work out. All these devas and devtas, out of their working, what happened? That they got lost, some of them, and became satanic forces. Sort of a waste product came in. And with that waste product, satanic forces started. And they acted in such a way that there was a war during the Kurmavatara between Rakshasas and the Suras, as they call it. So the good people who were in charge of the elements, all the working in the office of God, started fighting with the satanic forces. At that time, he himself worked out this, and you know what happened in the Amrut Manthan which took place. And this is, people don't understand how can Amrut Manthan take place in the Bhavasagar. It did not. It took place at a stage which is not Bhavasagar. At the Bhavasagara, it did not take place. Now we are at the Bhavasagara state. At the Bhavasagara state, the same Kurma, the same one took birth and came on this earth and gave us a understanding how to become a proper reptile. Like that we grew up. So the whole thing will take too much time. I will not go into that. But ultimately a human being was created. All this is done by Mahalakshmi power, which has acted through Vishnu, which I have told you how the evolution has taken place, how you are made. Now what is going to happen? You reach this point, up to this point, till Christ came in. Christ was also an incarnation, and his mother was nobody else but Radhaji herself, the Mahalakshmi. And they brought forth up to this stage the human beings. After this, now what man has to become is to enter into a state where he becomes nirvichar. Means there is no more the consciousness of the Bhavasagara, but you go little beyond it. From this stage, you dive into a state of universal unconscious, as they call it. Is nothing but the same power which exists here, which is a synthesis of all the three powers. Is the synthesis of all the three powers. That is the Adishakti's power. Adishakti's power is all pervading, exists everywhere, but we never feel it otherwise. Why? Because we are very grossly placed. We can say that a tube which has got, say, 4 layers, out of which it can only use the outer tube, because the inner tubes are all closed. When the innermost tube is opened out, you become absolutely self-realized. But when even the second tube is opened out, you can feel the all-pervading force of God Almighty, which is, we call it as Sarvavyapi Achetan. But it is no more Achetan for you because you are conscious of it. That is how you start your dialogue with God. What happens is that here, the reflection here, the reflector, the reflected world, from here you ascend into this part. You ascend onto this part. You do not become this, but you ascend into this area. From here you ascend into this area, and this area is filled with the all-pervading power of Adishakti. Till you reach to this stage, you have to go up to the stage of an incarnation, which of course is a big gap, but I can say that Mahavira and Buddha, both of them rose to that height. But look at their disciples. For example, Buddha's disciples. They have decried Shiva, they have decried all the gods and goddesses. I mean, as if they did not know much about it. And the way they have shown in certain statues
that a goddess is standing on top of a Shiva and a Parvati and is trying to kill, she's hitting Ganesha, and this is something so nonsensical. I mean, they completely kill the image of one united force acting the whole thing in one united ideas, with one united mind. Only whenever they have not united, they became Rakshasas and formed a satanic force. As I told you, it's a very, very difficult subject, and I've tried to handle it in English, is even worse. So I've tried my level best to do it. But still, if you have any questions, anything, you can ask me sometime. You can write to me. We can find it out. Tomorrow, now this is the only thing is I wanted to tell you about is that now you have got thoughtless awareness, no doubt. Most of you have got thoughtless awareness, you have got vibrations, but you have to jump into Nirvikalpa. Nirvikalpa. And that you have to jump through deep meditation and through deep exposure. Otherwise, you see, it is no use only having this little stage of Nirvichara. You have to jump into Nirvikalpa. That is a stage, little, as I told you here, that a little ahead of this reflector you have moved. But still you are going up and down, so many of you. This is a state known as Satori in the Zen system of religion. They call it as Satori, where you see person is going up and down, is catching, doing this, that. This stage has to be overcome. Then you go to the Nirvikalpa state. At the end of the Nirvikalpa state, you just don't catch much. You are not bothered. So far, I haven't met any human being like that. You see, I have seen very great saints and realized people. And I can say that they are definitely self-realized. They are even controlling nature. Some of them do, but still they catch on their chakras. It's something surprising. But see, human beings are like that. They go on catching, and again, perhaps they jump into the third stage of self-realization completely. But they are again in a Satori state, and they come back and go back and like that, maybe. But I have seen that so far I have not met one human being whom I will say is fully self-realized, who doesn't catch. Except for me, I find everybody is catching. It's most surprising. But when you don't catch, what happens? When you don't catch. Actually, this is a state rather difficult to achieve. But if you don't catch, if you think you don't catch, how you should do it is to see this way, that if supposing you are catching Agya, maybe you must know that when you are catching your Agya, you should not think you are catching your Agya, but you should think that you are gathering a force here to combat the other person. If you can do like that, supposing you are catching on a Vishuddhi chakra, instead of thinking that you are catching on Vishuddhi chakra and getting upset about it, if you start thinking that this is a force you are accumulating just to counterbalance his Vishuddhi chakra, then I think it will work out better. That's why I always say that extend your hands to others and see for yourself. This has helped many people, because if they catch an Agya and if they give vibrations to somebody who is Agya caught, they find they are released. Such things are happening to very few, but it's happening. So this is what you can try. That don't think you are catching, but you should think a force has been accumulated to expel the Agya of another person who is facing. In the beginning, of course, it's a very, very slow process, but gradually you can do it. And only people who start giving others. This is a collective thinking. That supposing now you can say like that if supposing there is a malaria attack on me, then my own blood cells are trying to combat it, and they are combating it. You see, if I give in, then I become malarious. But if I do not give in, I become victorious. In the same way, if you could think this way while giving vibrations, that if you catch, it is actually a force being accumulated into you, and then you have to give it, then you are going to be much faster than all the munis put together, I can tell you. But that thinking is rather difficult for human beings, because once they catch it, they get little worried. I'm catching, they start taking out their own. If you don't take out your own and go all out to give it to others, it will work out better. And this has been, I have experimented with one or two people, I'm saying, and it has worked. Everybody does not have that capacity. So gradually you rise, because you are just now newly born child. You are still
still to grow. You have to grow more. You might be learning, you might be knowing a lot. That doesn't mean. As far as the spirituality is concerned, you have just come out of your Satori state, some of you, and some of you are still in the Satori state. So be careful about it. I would like to meet you again, perhaps after 2 years, I don't know when. Tomorrow we are having a meditation here. Then I won't speak much. Tomorrow we'll have meditation. But we have a meditation center here where you should go and meet. When you meet in a group, when it is a samuhik, is a group activity, I will be there. You will be surprised that my vibrations cannot be felt anywhere so much as they can be felt in a group about which I know that such a such group is working here. So may God bless you. இந்த ஸ்ரீ மாதாஜியின் ஆழமான உரை சிலவற்றை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக சில அருமையான கருத்துக்கள் ஸ்ரீ மாதாஜி எமக்கு இந்த உரை மூலமாக எமக்கு அருமையான உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருப்பதன் மூலம் அவை எமக்குள் தானாக அந்த தானாக எம்மை அந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர் நமது தெய்வீக அன்னையும் தெய்வீக குருவுமான ஸ்ரீ மாதாஜி அவர்கள். எனவே நாம் மிகவும் எமது இருதயத்தில் எளிமையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தோமானால் அனைத்தும் நன்றாக நமக்கு வேலை செய்யும். எந்த ஒன்றையும் நாம் விளங்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாயோகாவிலும் எவ்வளவோ சாயோகிகள் மிகவும் எளிமையான இருதயத்தால் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். எனவே நாம் இன்று ஒரு சிறிய பாடல் ஒன்றை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஆஹ்
भुः ॐ भुवः ॐ स्वः ॐ मः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ आपो ज्योतिरसोऽमृतं ब्रह्मा भूर्भुवः स्वरो ஸோ இதனுடைய தமிழாக்கம் ஓம்காரமே பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஓம்காரமே தபோலோகம், சத்தியலோகம். ஓம்கார பொருளான எந்த பரமாத்மா தம்முடைய புத்தி சக்திகளை தூண்டுகிறாரோ அவை அனைத்தையும் படைக்கின்றவரான பகவானுடைய சிறந்த ஜோதி ஸ்வரூபத்தை தியானிப்போம். ஓம்காரமே ஜலமும் ஒளியும் ரசம் பொருந்திய அன்னத்தை அளிக்கும் பூமியும் உயிருக்கு ஆதரவான வாயுவும் எங்கும் பரந்த ஆகாசமும் பூ புவ சுவ எனும் வியாக்கிருதிகள் குறிப்பிடப்படும் மனம், புத்தி, அகங்காரம் எனும் தத்துவங்கள் ஆகும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் எமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் எமக்குள் வேலை செய்கின்றது. என்றும் ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை கூறி நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது,
தடவை. கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.